ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளஸ் ஒன் அக்கௌண்டன்சில இன்னைக்கு நம்ம பார்க்க போற யூனிட் என்ன அப்படின்னா யூனிட் 13. சரியா? அதாவது டாபிக் என்ன அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் 2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆல்ரெடி நீங்க வந்து ப்ரீவியஸ் சாப்டர்ல ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர் 1 பார்த்திருப்பீங்க. இது பாத்தீங்க அப்படின்னா 2. சரியா? சோ இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுறதுதான், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் போடுறதுதான். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தியரிஸ் இதுக்கு முன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தியரி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியோட நீட் என்ன, அந்த ரெக்கார்ட்ல வந்து ஒமிஷன் பண்ணக்கூடியது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கோம் இல்ல ரிசர்வ் இது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரில நம்ம எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. க்ளோசிங் ஸ்டாக், acquired income, interest on drawing, depreciation, provision for discount on debtors, manager commissions, outstanding expenses, income received in advance, interest on loan, bad debt, prepaid expenses, interest on capital, interest on investment, provision for bad and doubtful debt, இன்கம் டேக்ஸ் பெய்டு. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு பாருங்க. அதாவது இந்த ஃபார்மேட் தான் சொல்றேன், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். இதுல பர்டிகுலர் எல்எஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா லெஜர் போலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ பர்டிகுலர் எல்எஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட்டார். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் போடணும். சரியா? இது சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ ப்ரிப்பரேஷன் இன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க ரெண்டு விஷயத்தை இம்பார்ட்டண்டா நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரியா? அதே போல பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்சர்ன் அசட், அதாவது நமக்கு என்னென்ன அசட் நீடடோ, என்னென்ன அசட் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்களோ அந்த அசட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரியா? சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ், ஒவ்வொன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, தெளிவா பாருங்க. அதுக்கு அடுத்து அவுட்ஸ்டாண்டிங்க்கு எப்படி எல்லாம் நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடணும், கன்சர்ன் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடணும். சரியா? சோ இந்த மாதிரி பாருங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க தெளிவா பாருங்க. ஒன்ஸ் நீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்தாவே போதும், உங்களுக்கு தெளிவா புரியும். சரியா? சோ இதுல உங்களுக்கு மொத்தம் எத்தனை சம்ஸ் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 and 16 சம்ஸ் இருக்கும். அந்த 15 and 16 சம்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ஸ். சரியா? சோ நீங்க வந்து இந்த லெசனை தெளிவா கவனிங்க. ரொம்ப ஈஸியான லெசன். நீங்க எந்த காலேஜ்ல எங்க போனாலுமே உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல சம்ஸ் பார்க்கலாம். So students பாருங்க, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல illustration 1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. So necessary entries to adjust the following on 31st December 2017 அப்படின்னு கொடுத்து நமக்கு அதாவது அட்ஜஸ்டிங் என்ட்ரி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க, அதாவது கொடுபட வேண்டிய சம்பளம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம எதை கொடுக்கணும், சேலரி கொடுக்கணுமா, அப்ப சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட் கிரெடிட்டார். சரியா? அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட், நம்ம எதை கொடுக்கணும், ரெண்ட் கொடுக்கணும். சோ ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு, நம்ம கையை விட்டு ரெண்ட் வெளியே போகுதா, அப்ப ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அதுக்கு அடுத்து பாருங்க ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் பிரீமியம். சோ இதை நம்ம எதை டெபிட் பண்ணுவோம், ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி யாருக்கு பே பண்றோம், இன்சூரன்ஸ் பிரீமியமா பே பண்றோம் இல்லையா, அந்த கம்பெனிக்கு பே பண்றதுனால அதை கிரெடிட் பண்றோம். அதுக்கு அடுத்து பாருங்க நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரூட் 400 அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ அப்போ அதோட என்ட்ரி என்ன அப்படின்னா அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட்டா. அதுக்கு அடுத்து பாருங்க
பேட் டெப்ட் ரிட்டன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பேட் டெப்ட் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு வகையான லாஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோல்டன் ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ஷுட் பி டெபிட்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால இந்த பேட் டெப்ட் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால அதை நம்ம டெபிட் பண்றோம். சரியா. ஸோ எங்க இருந்து நமக்கு பேட் டெப்ட் வருது? சன்ரி டெப்டாஸ்ல இருந்து தான். அப்போ டெப்டாஸ் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்றோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இல்லஸ்ட்ரேஷன் 2 பாருங்க. பாஸ் அட்ஜஸ்டிங் என்ட்ரி ஃபார் த ஃபாலோயிங் ஆன் 31st March 2018 அப்படின்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அட் 50 ரைட் ஆஃப் பேட் டெப்ட் பை 500 depreciation furniture 1000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங். சோ டிராயிங்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டிராயிங் அப்படின்னா என்ன? எடுத்திருக்கிறது. ஒரு பிசினஸ்ல இருந்து நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த எடுத்ததுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சார்ஜ் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட். சரியா. அப்ப எதுக்கு நமக்கு உள்ள வருது அந்த இன்ட்ரெஸ்ட்? கேபிட்டலுக்குள்ள வந்துரும். சோ கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அக்கௌண்ட் கிரெடிட்டா. அதுக்கு அடுத்து பாருங்க, ரைட் ஆஃப் பேட் டெப்ட். பேட் டெப்ட் நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். சன்ரி டெப்டாஸ் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். அதே போல நமக்கு பர்னிச்சர் டெப்ரிஷியேட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன ஆயிருக்கு? டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. அப்போ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டா டு பர்னிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட்டார். சரியா. சோ அதுக்கு அடுத்து பாருங்க, நமக்கு illustration 3 கொடுத்திருக்காங்க. illustration 3ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. sundry debtors as per trial balance as on 31st March 2016 is 10,000. adjustment right of bad debt amount 300. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, இந்த ஒரு சம பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எப்படி நீங்க போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடணும் இல்லையா. இந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரி எப்படி போடணும் அப்படின்னு பாருங்க. பேட் டெப்ட் நமக்கு இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுக்கு மட்டும் தான் நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடுவோம். சரியா. சோ இதுக்கு நம்ம போடக்கூடாது. அப்போ பேட் டெப்ட் அக்கௌண்ட் டெட்டார். ஆமாவா. பேட் டெப்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு எங்க இருந்து பேட் டெப்ட் நமக்கு வருது? டெப்டாஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு பேட் டெப்ட் கிடைக்குது. அப்போ டெப்டாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். சரியா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டிங் என்ட்ரி முடிஞ்சதா. இதே எப்படி மேம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும் அப்படின்னா பேட் டெப்ட் அப்படிங்கிறது நமக்கு செலவுகள். ஓகேவா. சோ பேட் டெப்ட் அப்படிங்கிறது நமக்கு லாஸ். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா பேட் டெப்ட் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்றோம். சரியா. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெப்டாஸ் அப்படிங்கிறது எந்த பக்கம் வரும் அப்படின்னா அசட் சைடு வரும். ஆமாவா. டெப்டாஸ் அப்படிங்கிறது நமக்கு எந்த சைடு வரும்? அசட் சைடு வரும். அப்ப அசட் சைடு வர்ற டெப்டாஸ் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 10,000 நமக்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க இல்லையா. அப்போ அந்த 10,000 நம்ம போஸ்ட் பண்ணிக்கிறோம். அதாவது இன்னர் காலத்துலதான் இந்த 10,000 போடணும். சரியா. அதுக்கப்புறம் நமக்கு பேட் டெப்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 300. அந்த 300 லெஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா 9,700. இந்த 9,700 அப்படிங்கிறது நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல நம்ம அவுட் சைடு போட வேண்டிய சம். சரியா. சோ இது பாருங்க, illustration 1, 2, 3 பார்த்திருக்கோம். இதே சேம் மாடல் தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் 1, 2, 3. ஓகேவா. சோ அந்த சம்ம நீங்க ஹோம்வொர்க்கா போடுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம்.